தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பாஜகவில் இணைய விரும்பும் சாட்டை துரைமுருகன் 6 கோரிக்கைகள் வைத்த நிகழ்வு. இது சாட்டையை ஒப்புக்கொண்ட சம்பவம். இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். நாம் தமிழர் கட்சியை விட்டு சாட்டை துரைமுருகன் விலகப் போவதாக மிகப்பெரிய தகவலாக எல்லா சேனல்களையும் பார்த்திங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் போடுற அளவு போட்டிருந்தாங்க. அவர் கட்சியை விட்டு விலகுறார் அப்படிங்கிறதை தாண்டி பாஜகவில் இணைய போகிறார்னு சொல்லிட்டு எல்லாரும் பதிவிட்டிருந்தாங்க. இதற்கு மற்றவர்கள் பதில் சொல்லாமல் சாட்டையே கூறுவது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வேறு ஒரு காணொலியில் பதிவு செய்தோம். அதற்கேற்ற போல் நேற்றைய தினம் சாட்டையில் இந்த காணொலி வெளியாகிருக்கு. இதில் நான் பிஜேபியில் சேர்ந்தால் என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி சாட்டை துரைமுருகன் கேட்டார். இணையவும் நான் தயார், ஆனால் அதற்கு ஒரு 6 கோரிக்கைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கோரிக்கைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக சேரப்போகிற எல்லாருமே ஏதாவது ஒரு டிமாண்ட் வைப்பாங்கல்ல, அது மாதிரி இவரும் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. அவர் என்னென்ன வச்சுருக்கார் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் என்னுடைய தலைவராக பார்த்திங்கன்னா நான் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை ஏற்றிருக்கிற ஆள். அதனால் எந்த மேடை ஏறினாலோ எங்கே இருந்தாலும் இந்தியா முழுக்க எங்களது தலைவருடைய பெயர் தான் ஒலிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா வேலையிலும் செய்யணும். அடுத்து எங்களுடைய தாயகம், எங்களுடைய தந்தையார் நாடு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அங்கேருந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய அத்தனை நபர்களையும் பார்த்திங்கன்னா இனிமேல் அகதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அவர்களும் இந்த நாட்டில் ஒருவர்கள் அப்படிங்கிற மாதிரி இரட்டை குடியுரிமை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழணும் அப்படிங்கிற 2வது கோரிக்கையும். அதன் பிறகு இலங்கையில் நடந்தது பார்த்திங்கன்னா இனப்படுகொலை எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். காங்கிரஸ் தான் இதை செய்தது, காங்கிரஸ் துணை நின்றதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் இலங்கையில் அந்த படுகொலை செய்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இனப்படுகொலையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் நபர்களையும் ராஜபக்ஷ அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அடுத்து தமிழின மக்களுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா அவர்களுக்கான அந்த நாடு கட்டுவது தான். அதற்கு ஐநாவில் போயிட்டு நீங்கள் பேசணும், அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன இந்த நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு தமிழன் பிரதமர் ஆகணும். ஏன்னா கர்நாடகாவில் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழில் இருந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி கூட ஆகிட்டாங்க, ஆனால் பிரதமர் ஆகவே முடியல. அப்படி ஒருத்தர் ஆனார்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பரிசீலிக்க ரொம்ப இதுவாக இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் அப்படிங்கிறத மீண்டும் கடைசியாக சொன்னார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எந்த ஒரு இயக்கத்திலும் இல்லாத அளவுக்கு நேர்மையாகவும், அதே நேரம் எங்கே ஒரு தீவிரவாத இயக்கம்னா குழந்தைங்களை யாரையும் அனுப்பாமல் அதே நேரத்தில் வீட்டிலேருந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படி பயந்து வைப்பாங்க. ஆனால் இந்தப்பா என் பையனை வச்சுக்கோ, இந்தப்பா என் பையனை வச்சுக்கோ, என் பொண்ணை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டிலேருந்து தாய்மார்களே கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னா அது எங்கள் இயக்கத்தில் மட்டும்தான் நடந்தது. அப்படிப்பட்ட இயக்கத்தை நீங்கள் தடை செய்து வைத்திருக்கீங்க. எந்த ஒரு மத போதைன்னு எந்த ஒரு போதை கலாச்சாரமும் அங்கே இருக்காது. அந்த அளவுக்கு நேர்மையாக இருந்த ஒரு விஷயத்தை தடை செய்திருக்கிறீங்கள, அந்த தடையை இந்திய அரசு நீக்கணும். உடனடியாக பாஜகவில் சாட்டை துரைமுருகன் இணைகிறார் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் செஞ்சால் நான் நிச்சயமாக அதில் இணைய வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா வரட்டாமாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிருப்பார் அந்த காணொலியை. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய கோரிக்கைகள் அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. எதற்காக கட்சி ஆரம்பித்தோம், எந்த வேலையை நோக்கி தமிழ் தேசியவாதிகள் செயல்படுறாங்கிறதுல தெளிவாக இருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான செய்திகள் அப்படிங்கிறது எல்லாமே சும்மா ஒரு புரட்டு மட்டும்தான். அவர்களுடைய அந்த நேரத்துக்கு ஒரு செய்தி பண்ணணும்ல, அதற்கான கால அவகாசம் சும்மா இருக்குன்னும் போது எதனா ஒன்று புரளி பேசி விடுவோம்னு சொல்லிட்டு வதந்தியை பரப்புகிறார்கள்ங்கிறது தான் நமக்கு தெளிவாகிறது. சாட்டை துரைமுருகனுடைய இந்த தரமான ஒரு சம்பவம் குறித்து உங்களது பார்வையில் பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க.